ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரையல் பேலன்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் சம் 4th சம் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக்கில் ட்ரையல் பேலன்ஸ் சாப்டரில் எக்ஸைஸ் சம் நான் 4th சம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சம் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். Although the column of the following trial balance are agreed yet they are incorrect, prepare a corrected trial balance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெபிட் சைடில் என்னென்ன சார்ஜஸ் வரணுன்றது நம்ம பேசிக் தெரியணும். இப்போ டெபிட் பொறுத்த வரைக்கும் ட்ரையல் பேலன்ஸில் அசட் வேல்யூ, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்லாம் நம்ம டெபிட் பண்ணோம். கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டியோட வேல்யூ, தென் இன்கம் அண்ட் கெயின்லாம் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்ம வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,03,200 நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ மெஷினரி அசட் வேல்யூ, ஸோ நம்ம டெபிட்டில் 77,000 கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சம்மில் டெபிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லைபிலிட்டிஸ், அதனால் நம்ம கிரெடிட்டில் 65,600 கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள்ன்றது லைபிலிட்டிஸில் வரணும். ஸோ அப்போது 14,400, அப்போ கிரெடிட்டில் 14,400 கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேபிட்டல் இன்கம் 76,200, ஸோ கிரெடிட்டில் 76,200 கொண்டு வரணும். சேல்ஸ் வேல்யூ 1,04,000. ஓகேங்களா? இன்கம் அப்போது கிரெடிட்டில் 1,04,000 கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ டெப்டாஸ் அசட், ஸோ அதனால் 55,600 நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் கரண்ட் அசட்டு 24,400, ஸோ நம்ம டெபிட்டில் 24,400 கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆட் பண்ணால் கரெக்டாக 2,60,200 rupees வருது. ஓகேங்களா?